வணக்கம் நண்பர்களே. இந்த திமுக கூட்டணியில் எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருக்கு, நிறைய கட்சிகள் இணைஞ்சிருக்கு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்குறதில்ல, அதாவது தொகுதி உடன்பாடு போட்டு கையெழுத்து வாங்குறதுலேயே ரொம்ப தீவிரமாகவும் குறியாகவும் இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிலிருந்து நிர்வாகிகள் சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் எங்ககிட்டேருந்து இவ்வளோ விரைவாக கையெழுத்து கூட்டணி இறுதி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட பதில் இல்லை திமுகலேருந்து. ஆனால் இவர்கள் என்ன யூகிக்கிறாங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கணும். இப்போ தேமுதிக 8 தொகுதிகள் தமிழ்நாட்டிலையும் 2 தொகுதிகள் பாண்டிச்சேரிலையும் கேட்குறதா எல்லோரும் மாதிரி ஒரு செய்திகள். ஆனால் அது அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அதோட கூடுதலாக கேட்பாங்க விடுதலை சிறுத்தைகள். அப்போ தேமுதிகவுக்கு கடைசியில் ஒரு கணிசமான தொகுதியை ஒதுக்கணும்னா இவங்களை எல்லாத்தையும் முதல்ல கூட்டணி முடிக்கணும். யார்? கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்குறதுக்கு மிக தீவிரமாக ஆலோசிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள் கூறுறாங்க. இதையே நம்ம இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் என்ன? எதற்கும் லாயக்கில்லாத ஒரு நாடக கும்பல் மீண்டும் ஆட்சியை பிடிக்க சுற்றி கொண்டு இருக்கிறது. இதுதானே இதுலேருந்து விளங்குது. நம்ம தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை, அந்த ஆட்சியினுடைய அவலங்களை சொல்கிறேன். எத்தனை அவலம்! இந்த ஆட்சியை திரும்ப பிடிக்கணுன்றதுக்காக இவ்வளவு தந்திரங்களா, அவ்வளவு நரித்தந்திரங்கள், நாடக பேச்சுக்கள், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள்லாம். இத்தனை பேரை கூட்டணி சேர்க்கும் போதே நீங்கள் அவுட்டு. இவ்வளோ பேரை கூட்டணி சேர்த்து எப்படியாவது பஸ் எடுத்துடணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பஸ்ஸுக்கு இந்த தனியார் பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாவது கூட்டத்தை சேர்க்கணுன்றதுக்காக பஸ்ஸை கண்டக்க ஓட்டி எங்கேயாவது கூட்டத்தை எங்கேயாவது மக்கள் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் பிரேக் அடித்து நிறுத்தி ஏற்றி எனக்கு தெரிஞ்சு அந்த மேற்கு மாவட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த மாவட்டங்கள் எல்லாம் தனியார் பேருந்துகள் அதிகம் இயங்குகிற இடம். ஈவன் திருச்சி கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த தனியார் பேருந்துகள் இயங்குகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வேகமாக ஓட்டுவாங்க, விபத்துகள் அடிக்கடி நடக்கும். என்ன காரணம்னா, அந்த டிரைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அதிகமான வசூல். அவ்வளோதான். நீ எவ்வளோ வேகமாக ஓட்டுவியோ, எங்கே குறுக்கு சந்துக்குள்ளே போவியோ அதெல்லாம் தெரியாது. அதிகமான வசூல் ஒரு நாளைக்கு இவ்வளோ வரணும். இதுதான் அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. சரி, அது தனியார் பேருந்துகளோட இது. ஆனால் திமுகவும் அதே மாதிரியாக இருக்கணும். இது ஒரு கட்சி, அரசியல் கட்சி இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.